Rest of us, let's turn our Bibles to Ephesians chapter 6 and I'll read verse 16. நம் மீதமுள்ளவர்கள் நம் வேதாம பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Above all, taking the shield of faith with which you will be able to quench all the fiery darts of the wicked one. 6:16 பொல்லாங்கன் நேயும் அக்னியாசரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். Here in Ephesians chapter 6 verse 14 to 17, Paul gives us a full description of the weaponry that God has provided for every believer. பாருங்கள், இந்த 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பவுல் ஆகிய அப்போஸ்தலர் தேவன் நமக்கு விசுவாசிகளாகிய நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்திருக்கிறார் என்று பட்டியலிடுகிறார். It's called the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று அழைக்கிறோம். And here in verse 16, Paul refers to the shield of faith. இங்கே 16ஆம் வசனத்திலே கேடகம், விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து பேசுகிறார். He says, above all, taking the shield of faith. என்ன சொல்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். So he uses the Roman soldier shield and he applies it to the believer's faith. He's saying the shield is representative of the believer's faith. இங்கே ரோமாபுரி சேவர்களை காண்கிறார் பவுல். அவர்கள் வைத்திருக்கிற கேடகம் விசுவாசிகளாகிய நமக்கு விசுவாசம்தான் கேடகமாய் இருக்கிறது என்று ஒப்பனையாக பேசுகிறார். So what the shield does for the Roman soldier, faith does for every believer. எப்படி கேடகம் என்ன உபயோகம் செய்கிறதோ ரோமாபுரி சேவர்களுக்கு, அதே மாதிரி கேடகமாய் இருப்பது விசுவாசிகளுக்கு விசுவாசம் என்று சொல்லுகிறார். Then we looked at that word above all. அது மட்டுமில்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ற வார்த்தையை கண்டோம். I told you it refers to position, not importance. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக என்றால் எல்லாத்துக்கும் முக்கியம் என்று சொல்ல வரவில்லை, எல்லாத்துக்கும் முன்பாக என்று சொல்லுகிறார் அர்த்தம் கொண்டு. Paul is not saying that faith is more important than every other weapon. எல்லா ஆயுதத்தை காட்டிலும் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் என்று சொல்ல வரவில்லை பவுல். Above all means out in front of all. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்ல, எல்லாவற்றுக்கும் முன்பாக பிடியுங்கள், உங்களுக்கு முன்னாடி. So he says your faith, like the shield, has to be in front. அதாவது விசுவாசம் என்பது உங்களுக்கு ஒரு கேடகம் போல இருக்கிறதுனாலே அத உங்களுக்கு முன்பால பிடிங்க, முன்னாடியே பிடிச்சு நில்லுங்க என்றார். And then we looked at the word taking up. It comes from a Greek word analambano. அது பிடித்தவர்களாய் என்று சொல்லும் பொழுது இதுவும் கிரேக்க பதத்திலிருந்து எழுதப்பட்டவை. It means taking up something in hand or to pick up something back again. பிடித்தவர்களாய் என்றால் என்னன்னா மறுபடியும் தூக்குங்க உங்க கேடகத்தை, மறுபடியும் பிடிங்க என்ற அர்த்தம். That means the choice is yours. You can lay down your faith or you can pick it up back again. பிடித்தவர்களாயும் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய தீர்மானம். நீங்க தூக்கி பிடிச்சா பிடிங்க, இல்லனா கீழே இறக்கியும் வைத்து விடலாம். And we looked at the two kinds of shields. பிற்பாடு நாம் கண்டோம் இரண்டு வகையான கேடகத்தை ரோமாபுரி சேவர்கள் உபயோகித்தார்கள். One is a round shield where a Greek word aspis is used. Aspis என்ற ஒரு வகையான கேடகம் வட்ட வடிவமாக இருக்கும். And the other shield is like a large door. இன்னொரு கேடகம் எப்படி இருக்குன்னா பெரிய கதவு போல பெருசா இருக்கும், மேல இருந்து கீழ மட்டும். The Greek word thurios was used for that. அது கேடகத்தை துரியோஸ் என்று அழைப்பார்கள் கிரேக்க மொழியிலே. Paul chooses the second word thurios. He doesn't chose aspis. ஆகவே aspis என்று போடாமல் துரியோஸ் என்ற கேடகத்தை தான் குறிப்பிட்டு எழுதி இருக்கிறார் பவுல். Because he wants to show that when you take the shield and put it out in front, it will cover you from your head to foot. ஏனென்றால் இந்த துரியோஸ் என்ற கேடகம் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறார் என்றால், இந்த கேடகத்தை தூக்கி உங்க முன்னாடி பிடிச்சீங்கன்னா உங்க தலையிலிருந்து கால் மட்டுமாக அது உங்களை மறைத்துக் கொள்ளும். It will guard and protect you from the enemy. விரோதியினுடைய தாக்குதலிலிருந்து உங்களை பாதுகாக்கும். Just like how this large shield, when the Roman soldier took it and put it out in front of him. எப்படியாக ரோமாபுரி சேவர்கள் போர்க்களத்திலே தங்களுடைய கேடகத்தை எடுத்து இப்படி முன்னாடி வைக்கிறார்களோ அதே மாதிரி it guarded and protected them from all the attacks of the enemy. அப்படி வெச்சோனே எப்படி அவர்கள் விரோதிகளிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ அதே மாதிரி. So in the same way, faith, விசுவாசம் நமக்கு இருக்கிறது. when you take it and put it out in front, அந்த
விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடித்து முன்னாடி வச்சீங்கன்னா it will guard you and protect you from the head to the foot, from all the works of the enemy. எப்படி பாதுகாக்கும், எவ்வளவாய் பாதுகாக்கும்? பிசாசினுடைய எல்லா தாக்குதலுக்கும் தலையிலிருந்து உச்சங்கால் மட்டுமாக மறைத்து பாதுகாக்கும் நம்மை. That is why he uses a second word, thurios. ஆகவேதான் துரியோஸ் என்ற கேடகத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். The small shield, round shield is not sufficient to protect you fully. அந்த வட்ட வடிவமான அந்த கேடகம் வந்து போர்க்களத்துக்கு மறைக்காது, பாதுகாப்பா இருக்காது. Okay, today let's go further. இன்னும் மேற்கொண்டு பார்க்கலாம். Let's come back to 16, verse 16. 16 வசனத்திலே திருப்பி வந்து So he says, above all, taking up the shield of faith, with which you will be able to quench all the fiery darts of the wicked one. பொல்லாங்கனையும் அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். So he says, take it up, take up the shield of faith and put it out in front of you. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்கிறார். வாளி வச்சு. ஏனா, because it is with this you will be able to stand against all, quench all the fiery darts of the wicked one or evil one. ஏன் அதை தூக்கணுமா, அதை பிடிக்கணுமா, அதை முன்னாடி வைக்கணுமா? ஏன் அப்படி செய்ய வேண்டுமாம்? பொல்லாங்கண்ணையும் அக்கினி ஆசிரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதா. It is with this shield, the shield of faith, that you can quench all the works of the enemy. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வெச்சே பொல்லாங்கனையும் அக்கிரமங்கள் எல்லாம் அவித்து விடலாம் என்று சொல்கிறார். அவித்து விடலாம். It is this shield that will guard you and protect you from all the attacks of the enemy. பிசாசுடைய எல்லா தாக்குகளையும் இதை கொண்டே தடுத்துடலாம். So that is why he says, don't lay down, take it up, because this is the thing that is going to help you and guard you and protect you against the works of the enemy. இதுதானே இப்படியாக விரோதிக்கிட்ட இருந்து நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறதே. இத கீழே வெச்சிடாதீங்க, தூக்கி பிடித்தவர்களாய் நில்லுங்கள் என்று அறிவுரையாக சொல்கிறார். Without the shield you have nothing to guard you and protect you from the attacks of the enemy. பாருங்கள், கேடகம் இல்லாமல் விரோதியின் தாக்குதலை உங்களை அதிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. So that is why it says with which, that means it is so important, so vital for you to take up the shield of faith and put it out there in front of you. ஆகவே தான் அவைகளை அவித்து போடத்தக்கதாக இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள் விரோதிக்கிட்ட இருந்துன்றாரு. And then listen to what he says, with which you will be able to quench all the fiery darts of the wicked one. பாருங்கள், பொல்லாங்கனையும் அக்கினி ஆசிரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். Now this word able, you will be able, போடத்தக்கதாய் is taken from the Greek word dunamis. டியூனமஸ் என்ற ஒரு கிரேக்க மொழியிலிருந்து எழுதியிருக்கிறார் அந்த வார்த்தை. Which denotes explosive or dynamic power. போடத்தக்கதாய்னா வெடித்து கிளம்புகிற சக்தியை குறிக்கிறதுங்க. Dunamis means explosive or dynamite power. அது வெடிகுண்டு, டைனமைட் என்றோம் இல்லைங்களா? It is where we get the word dynamite from. டைனமைட் என்ற ஆங்கில பதம் அந்த டைனமோஸ் என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து தான் வருகிறது. அந்த வார்த்தை உபயோகிக்கிறார். If you listen to the prosperity teachings, செழிப்பை குறித்த உபதேசத்திலே போதிக்கும் பொழுது நான் prosperity, God's will, God's way, செழிப்பு தேவனுடைய சித்தம், தேவனுடைய வழி என்று போதித்த பொழுது, that we looked at Proverbs 10:22, அல்ல நீதிமொழிகள் 10:22 கண்டோம். the blessing of the Lord, it maketh one rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒருவனை ஐஸ்வரியனாக்கும். That word blessing has different shades of meaning. அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு अनेक அர்த்தங்கள் உண்டு. One of the meaning of the word is the word ability or power. அதுக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் ஒரு திறமை என்று வருகிறது. So here it is translated as power. You will be able means power. ஆகவே இங்க அவித்து போடத்தக்கதா என்று சொல்லும் பொழுது இங்க வல்லமை, போடத்தக்கதான வல்லமை என்று குறிப்பிடுகிறார். Dynamite power, explosive power. அதாவது வெடித்து கிளம்பத்தக்கதான வல்லமையை குறிப்பிட்டு எழுதுகிறார் அங்கே. So let us look at this verse and see what this verse is actually saying. What does Paul mean says that when you take up the shield of faith, you will have explosive power, dynamite power. அதாவது இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில பிடிச்ச உடனேயும்
உங்களுக்கு வெடித்து கிளம்பத்தக்கதான மற்ற காரியங்களை அழிக்கத்தக்கதான வல்லமை கிடைக்குதுன்றாரு. அதை பார்க்கலாம். So that is what that word able means ability. You will have the ability, you have the power, you will have explosive power, dynamite power. When you take that shield and put it out in front, you will have so much of power that you will be able to advance forward against the enemy. சொல்லுகிறார், அந்த பொல்லாங்கனையும் அக்னி ஆசைகளாம் அவித்து போடத்தக்கதான வெடித்து கிளம்பத்தக்க அவர்களை சுக்குநூறாக எரிக்கத்தக்கதான வல்லமை, திறமை, திராணி உருவாகிறது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தால் என்று சொல்லுகிறார். Can you just imagine? யோசிக்க முடியுதுங்களா? You will be able, it means, it says when you take up the shield, you will have explosive power, dynamite power to advance forward against the enemy. பாருங்கள், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சா போதும், முன்னாடி விரோதிகளை எதிர்த்து முன்னேறத்தக்கதான எந்த மாதிரி வல்லமை இருக்கிறதாம், வெடித்து கிளம்பத்தக்கதான வல்லமை உங்களுக்கு உண்டாகிறது இந்த கேடகத்தை பிடிச்சாலே என்று சொல்லுகிறார். Turn with me for a moment to the epistle of Peter. 1 Peter chapter 1. 1 பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம். 1 பேதுரு. So if you want to move forward in life, வாழ்க்கையில நீங்க முன்னேறணுமா, if you want to advance in life, வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண வேண்டுமா, and if you want to get better in life, வாழ்விலே சிறந்தவர்கள் ஆக வேண்டும் you need explosive dynamite power. அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுவது வெடித்து கிளம்ப செய்யத்தக்கதான. So when you take up the shield of faith, that is what you will have with you. அதுக்கு தானே விசுவாசம் என்னும் கேடகம் உங்ககிட்ட இருக்கிறதே, அதை எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். The apostle Peter puts it in a different way. He says the same thing but in a different way. அதே காரியத்தை தான் வித்தியாச கோணத்திலே சொல்கிறார் பேதுரு அப்போஸ்தலர். 1 Peter chapter 1 verse 5. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், பார்க்கலாம். He says, who are kept by the power of God through faith for salvation. சொல்லுகிறார், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் என்று சொல்கிறார். Don't want to get into the full thing of that. அதை முழுசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. But just notice this phrase, who are kept by the power of God through faith. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற. See, God not only saves you but he keeps you. அதாவது தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கப்படுக செய்கிறவர் மட்டுமல்லாமல் அவர் நம்மை காக்கிறவராயும் இருக்கிறார். பார்க்கலாம். Isn't that wonderful? அருமையானவே அல்லவா? He doesn't just save you from sin and the power of the enemy and then leaves you after that. ஏதோ பிசாசின் பிடியிலிருந்து ரட்சித்து உங்களை பாவத்திலிருந்து மீட்டார்ட்டு அப்படி விட்டுறதில்லை. அதுக்கு பிற்பாடு உங்களை No, he saves you and then he keeps you. அவர் நம்மை ரட்சிக்கிறார், அப்புறம் நம்மை காக்கிறாரும் கூட. Keeps you means he guards you, he protects you, he provides for you, he heals you. That is what keep. That means he does everything for you. அது காக்கிறார் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, பாத்துக்கிறாரு, அழிக்கிறாரு, சுகத்தையும் எல்லா தேவையும் அதெல்லாம் அர்த்தம் கொண்டுதான் அவர் காக்கிறார் என்று சொல்லுகிறார். He watches over you so that no harm, no danger, nothing can come against you. காக்கிறார் என்றால் எந்த ஒரு அபாயமும் எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு நேரிடாமல் அப்படியாக காக்கிறார் என்ற அர்த்தம். John chapter 17, Jesus prayed a wonderful prayer. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஜெபத்தை He says, all that the Father had given him, no one can snatch it away from him. சொல்லுகிறார் பாருங்கள், அந்த இயேசுவானவர் அந்த நேரத்துல, பிதாவே நீர் எனக்கு கொடுத்தவர்களை ஒருவரும் என் கையிலிருந்து பிடித்து எடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். Isn't that wonderful? அருமையானவை அல்லவா? All that have come to me, he says, nobody can take them, nobody can snatch them from my hand. என்ன சொல்லுகிறார்? என்னிடத்திலே நீர் ஒப்படைத்தவர்களை ஒருவராலும் என்னிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. The moment a person comes to God through Christ, கிறிஸ்துவின் மூலமாக ஒருவர் பிதாவினிடத்திலே வரும் பொழுது, I tell you, he has come to the safest place in the universe. இந்த பூமியிலேயே உலகத்திலேயே பத்திரமான இடத்துக்கு வந்திருக்கிறார் என்று அர்த்தம். There is no safer place than being in Christ, my friend. இயேசுக்குள்ளாக இருப்பதை காட்டிலும் பெரிய பத்திரமான இடம் உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. So from then on he begins to keep you. அதில் அந்த நாள் முதல் கொண்டு நம்மை காக்கிறாரும் கூட. Begins to preserve you, watch over you, provide for you. உங்களுக்கு
பாதுகாப்பு அளிக்கிறார், காக்கிறார், காரியங்களை அளிக்கிறார் உங்களுக்கு தேவையானதை. While how long he does it? எவ்வளவு நாள் இந்த மாதிரி செய்யறாராம் நமக்கு? Till you go to heaven there. நம்ம பரலோகத்துக்கு செல்லு மட்டுமாக அந்த மாதிரியாக பாதுகாக்கிறார் நம்மை. Hello. கவனிக்கிறீர்களா? But what our Christian people say? நம்ம கிறிஸ்தவ ஜனங்க என்ன சொல்றாங்க? என்ன யாரோ நேசிக்கல பாஸ்டர். This is what say, nobody loves me, nobody cares for me. யாரு என் மேல அக்கறை இருக்கறா, யாருக்கு என் மேல அன்பு இருக்குது என்னை பார்க்கறாங்க. Sometimes they even say God also doesn't care about them. இன்னும் சின்னதா தேவனுக்கே அக்கறை இல்லன்ற மாதிரி பேசிறாங்க. Well, that is your feeling about God, that's all. உங்களோட உணர்வு வேணா அப்படி இருக்கலாம் தேவனை பத்தி. But the truth is, ஆனா சத்தியம் என்ன? when you give your life to Christ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவண்டையிலே ஒப்படைக்கும் பொழுது, from that moment right up to eternity, he keeps you, my friend. அந்த நிமிடத்திலிருந்து பரலோகத்திலே கால் வைக்கும் வரைக்கும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார். His eyes are over you, watching you. அவர் கண்கள் எப்பொழுதுமே உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. No harm, evil or danger can come near you. Nobody can snatch you out from his hands. எந்த ஒரு தீமையும் தீங்கும் நேரிடாத யாரும் அவர் கையில் இருந்து உங்களை பிரிக்க முடியாது. Not even the devil or the whole of hell. இன்னும் சொல்ல போனா பிசாசும் கிடையாது, பாதாளமே வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. Because if he needs to come against me, first he needs to defeat Jesus. ஏனா பிசாசு முதல்ல என்கிட்ட வரணும்னா முதல்ல நான் மறைஞ்சிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவண்டையில தான் ஃபர்ஸ்ட் வரணும் அவன். He has to defeat Jesus first. முதல்ல இயேசுவை தோற்கடிச்சாதான் என்னை தொட முடியும். Why? Because he is my security, he is my guard, he is watching over me. ஏனென்றால் அவர்தானே என்னுடைய செக்யூரிட்டியாவும் எனக்கு வாட்ச்மேனாவும் வெளியில இருந்து காக்குறவர் என்னை. And he is not like our security people. நம்ம செக்யூரிட்டி மாதிரி அவர் வேலை செய்யறது இல்ல பாருங்க. திருடன் வரும்போது தான் தூங்குவாங்க. The Bible says he never slumbers nor sleeps. வேதம் சொல்கிறது தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. He that touches you touches him because you are the apple of his eye. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். So not only the apostle Paul but even apostle Peter says the same thing. He says that we are kept by the power of God. If God doesn't keep you, preserve you, watch over you, guard you and protect you, then finished for you and me, my friend. சொல்கிறார். பவுல் மாத்திரம் இல்ல, பேதுரும் சொல்றாரு பாருங்க. அவர் தேவன் தன்னை பலத்தினாலே அவர் உங்களை காக்கிறார். அவர் காக்கலனா யாரால காக்க முடியும்? அந்த அளவுக்கு பாதுகாக்கிறார். ஒருவரும் ஒண்ணும் செய்ய முடியாது. If he does not keep you, then nobody else can keep you safe in this world. அவர் பாதுகாக்கலனா இந்த உலகத்துல வேற எந்த இடம் பாதுகாப்பானது? யார் உங்களை பாதுகாப்பா வச்சுப்பாங்க? So if you have put your faith and trust in Christ, you have done one of the greatest things in life. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் மேல் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் மிக பத்திரமான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். So he says we are kept how? By the power of God. The power of God keeps us, guards us, protects us, sustains us. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அந்த தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறதுனாலே நம்மை பராமரிக்கவும் செய்கிறார் அவர். So Peter is saying here that there is an unseen connection between the power of God and the operation of faith. இங்கே பேதுரு சொல்லுகிறார், there is a connection, unseen connection between the power of God and how faith operates. தேவ பலத்தினாலே தேவனுடைய பலனுக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது என்று சொல்கிறார். Unseen connection, you cannot see it, but it's an unseen connection. அதாவது காண முடியாத ஒரு இணைப்பு இருக்கிறது என்று சொல்கிறார் பவுல். Because he says we are kept by the power of God through faith. ஏனென்றால் இங்கே பேதுரு சொல்கிறார் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற. In other words he's saying it is faith that activates the power of God in your life. அப்படின்னு என்ன அர்த்தம்னா விசுவாசத்தை கொண்டுனா தேவனுடைய பலன் நம்மகிட்ட இருக்கிறது, அதை விசுவாசத்தை கொண்டு நாம செயல்படுகிறோம். You remember last week I told you that God has dealt to everyone the measure of faith. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் விசுவாச அளவின்படியே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தை என்று. That means every believer, every child of God has been given enough faith to face the problems that he will ever face in his lifetime. அதாவது என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை முழுவதும் நடக்கத்தக்கதான விசுவாசம் எந்த அளவுக்கு வேணுமோ
அந்தந்த ஆளுக்கு அந்தந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்திலே பகிர்ந்து கொடுத்துட்டாரு தேவையான விசுவாசத்தை. God is all knowing. He knows what you will go through in life. வாழ்க்கையிலே நீங்கள் என்ன ஊடாய் செல்லுவீர்கள் என்று எல்லாம் அறிந்த தேவன் முன்கூட்டி அறிந்தவராய் He செயல்படுகிறார். knows the difficulties, the hardships, the challenges that you will face on your way. உங்களுடைய வாழ்க்கையின் வழியிலே நீங்கள் என்ன மாதிரியான கஷ்டத்தையும் பிரச்சனையையும் சவால்களையும் சந்திப்பீர்கள் என்று அவர் முன்னறிந்தவர் நம் பிதாவாகிய And that is தேவன். why before even you can face all these things in advance, He gives you enough faith to face all those things in life. ஆகவே முன்கூட்டியே இவைகள் எல்லாம் சந்திப்பீர்கள் என்று அறிந்த நம் தேவன் இவைக்கு தேவையான அனைத்து விசுவாசத்தையும் கொடுத்துட்டார் அளவாக. Isn't that wonderful? அருமையானவை See, அல்லவா? the more you begin to understand God, the more your heart is filled with joy. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தேவனை அறிய வருகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளம் மகிழ்ச்சினால் பொங்குகிறது அல்லவா? I mean, such a wonderful God. அவ்வளவு அருமையான தேவன் நம் தேவன். He doesn't wait for you to get into a problem and then think, oh, he needs little more faith, let me give him little more faith. ஏதோ பிரச்சனை வந்து பார்க்கட்டும், தேவைப்பட்டா நான் எக்ஸ்ட்ரா விசுவாசம் கொடுக்கிறேன் என்று காத்து கொண்டு இருக்கிறவர் அல்ல நம் தேவன். ஐயோ அதிகமா பிரச்சனை வந்துச்சே, கொஞ்சம் இன்னும் அதிகமா விசுவாசம் கொடுக்கலாம். No, beforehand, in advance He gives you, because He knows you will face these things. இல்லை, முன்கூட்டியே அவர் ஞானம் புரிந்தினவர், அறிந்திருக்கிறார் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வரும், இவ்வளவு விசுவாசம் நமக்கு தேவைப்படும். ஆகவே போதுமான அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அளவு விசுவாசத்தை கொடுத்துட்டார் முன்கூட்டியே. So when you face problems, mountain like problems, ஆகவே உங்களுக்கு மலையை போல ஒரு பிரச்சனை வந்து நின்னுச்சுனா, don't fear, don't panic, don't focus on the problem. அதை பார்த்து பயப்பட கூடாது. கண்ணை கொண்டு போய் அந்த மலையே மேலே பார்த்து வைக்க கூடாது. Don't keep looking at the problem. பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. You keep looking at it, it will keep getting bigger and bigger to you. அந்த பிரச்சனையை பார்க்க பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்கும். Rather keep looking at the faith that God has given you. அதுக்கு பதிலாக தேவன் கொடுத்திருக்கிறாரே உங்களுக்கு விசுவாசம், அதை பார்க்க வேண்டும். Remember that it doesn't matter how big a mountain you may face in life. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் சரி, It doesn't matter how big a challenge you face in life. எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் சரி, Remember that God has already given you enough faith in advance to meet it, to face it, to overcome it and to conquer it. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அளவையும் தாண்டறதுக்கு இதையும் தகத்து போகத்தக்கதான விசுவாசத்தை ஏற்கனவே முன்கூட்டியே தேவன் எனக்கு அருளி இருக்கிறார் என்று அறிந்தவர்களாக விசுவாசத்தை கொண்டு செயல்பட வேண்டும். So every believer, every child of God has enough faith with him. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளையாக விசுவாசிகளுக்கும் போதுமான அளவு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வைத்திருக்கிறோம் நாம். But the thing is, you need to activate that faith. என்ன பண்ணணும், என்ன தெரியணும், அந்த விசுவாசத்தை எடுத்து செயல்படுத்துறதுக்கு தெரியணும். God is all powerful, He is almighty. அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை மிக்கவர். It is His power that keeps you. அந்த மாதிரியான வல்லமை தானே பலத்தானே நம்மை காக்கிறது. That is what Peter is saying, we are kept by the power of God through faith. ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் என்று. That means God's power keeps me, sustains me, provides me, heals me, guards me, protects me. அப்படினா என்ன அர்த்தம்? தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை என்னை காக்கிறது, பாதுகாக்கிறது, அழிக்கிறது, தேவையானதெல்லாம் நிறைவேற்றுகிறது. But the question is when? ஆனா கேள்வி என்ன, எப்போ இதெல்லாம் நடக்குது? When is God's power activated in my life? When is the power of God unleashed in my life? எப்பொழுது தேவனுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையிலே அவிழ்த்து விட்டப்பட்டு செயல்படுகிறதை நான் பார்க்க முடியும்? How is the power of God activated in my life? என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது தேவனுடைய வல்லமை வெளியில வந்து செயல்பாட்டுல நிக்கிறது? Through faith. விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுதுதானே. Through faith. When you trust God, when you trust God, when you take out the shield of faith and put it in front of you, there you are activating, you are releasing the power of God in your life. எப்பொழுதுனா விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து உங்க முன்னாடி பிடிக்கும் பொழுது விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம். So we are kept by the faith of God, by the power of God, by God's power through faith. ஆகவேதான் தெளிவா சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்படுகிறோம். So God's power keeps me. தேவனுடைய பலன்
என்னை காக்கிறது. When எப்பொழுது? and how? எப்படி? It is through faith. When I activate faith, when I trust God, faith is activated in me. எப்பொழுது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறேனோ அப்பொழுது விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய பலன் வல்லமை நம்ம வாழ்க்கையில வெளியில வர ஆரம்பிக்கிறது. In other words, the apostle Peter is saying here, இன்னொரு வார்த்தையில பேதுரு என்ன சொல்ல வருகிறார் என்றால், when these two things, that is faith and power, works together hand in hand, இந்த தேவ வல்லமை தேவ பலனும் இந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் ஒன்றாக இணையும் பொழுது கரத்தை, when both combine and work together, இந்த இரண்டும் சேர்ந்து செயல்பட்டுச்சுன்னா, then it becomes like a wall of defense that is impenetrable. என்ன சொல்லுகிறார் பேதுரு? ஒரு பெரிய அரண் போல நம்மை பாதுகாக்கிறதாய் வந்து நிக்குது என்றார். See, by faith you activate the power of God. So when both work together, you are actually, it's like a wall that is in front of you. Impenetrable wall. Nothing can come through that wall. அந்த தேவனுடைய பலனை எடுக்கிறீங்க, அது விசுவாசத்தை கொண்டு அவிழ்த்து விடுகிறீர்கள். இப்படியாக இரண்டையும் இணைத்து செயல்படும் பொழுது ஒரு இந்த விசுவாசம் என்னும் கேடகம் எப்படி ஆயிடுகிறதாம்? ஒரு அரண்னை, ஒரு பெரிய பலத்த கோட்டையை உருவாக்கி வைத்திருது நம்ம சுற்றிலும். The combination of both God's power and faith will cause you to be fortified against the fiery darts of the wicked one. பொல்லாங்கனையும் அக்கியானங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக இந்த விசுவாசமும் தேவனுடைய பலனும் இணையும் பொழுது ஒரு அரண்னாக கோட்டையாக வந்து நம்மை பாதுகாக்கிறது. So when faith and power work together, when they activated together, இந்த விசுவாசமும் வல்லமையும் தேவ வல்லமையும் ஒன்றாக இணைக்கப்பட்டு செயல்படும் பொழுது becomes like a fortified wall. That means no enemy can penetrate that wall to come to you. எப்படி ஆகிறதாம்? ஒரு அரண்னாக, ஒரு கோட்டையாக, யாரும் துளைக்க கூட முடியாத அளவுக்கு, ஊடுருவ முடியாத அளவுக்கு பாதுகாக்கிறது. In those days this was very important. இது அந்த காலத்துல ரொம்ப அவசியமா இருந்தது. They will build a wall around the city. பட்டணத்தை சுத்திலும் கோட்டை கட்டுவாங்க இல்ல, அரண்களை. That wall should be very strong. அந்த அரண் எப்படி இருக்கணும்? ரொம்ப பலனுள்ளதா இருக்க வேண்டும். Because if anyone has to come and defeat the city, first they have to break down the wall or break down the gates of the city. ஏன்னா ஒருத்தர் பட்டணத்தை உள்ள வந்து பிடிக்கணும்னா முதல்ல அந்த அரணா இருக்கிற அந்த சுவரை உடைக்கணும், அந்த வாசலை உடைக்கணும். So if the wall was fortified, built very strong, no enemy could ever come inside to defeat them. ஆகவே அந்த அரணா இருக்கிற அந்த கோட்டை சுவர் நல்ல ஸ்ட்ராங்கா பலனாய் கட்டப்பட்டுச்சுன்னா பத்திரமா இருப்பார்கள் பட்டணத்தார். That's what Paul is saying here, and even the apostle Peter is saying here. அதேதான் பவுலும் சொல்கிறார், அப்போஸ்தலர் பேதுருவும் சொல்கிறார். Faith and power is like a fortified wall. விசுவாசமும் தேவனுடைய பலனும் ஒரு அரணாக வந்து நிற்கிறது பாதுகாக்க. Faith is what activates the power of God, and the power of God becomes like a fortified wall so that no enemy can penetrate and come to you. விசுவாசம் வருகிறது, தேவனுடைய பலத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டு வைக்கிறது. தேவனுடைய பலன் நம்மை பாதுகாக்கிறது ஒரு அரணை போல. If the enemy has to come to you, first he has to demolish the wall, which is impossible. இப்பொழுது விரோதி வரானா முதல்ல எதை உடைக்கணும்? அரணை உடைக்கணும். So that is what he's saying here. We are kept by the power of God. அதேதான் நீங்க சொல்கிறார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். So God's power is there. தேவனுடைய பலன் இருக்கிறது. Faith is there in you. உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது. But the power of God is activated through faith. இந்த தேவனுடைய பலன் எதனாலே செயல்பாட்டுக்குள்ள வருகிறது? இந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலனை நாம் உபயோகிக்கிறோம். Becomes like a fortified wall. It guards and protects you against the work of the enemy. தேவனுடைய பலன் வந்தாச்சு, வல்லமை நிக்குது, அரணை போல அரண் நம்மை பாதுகாக்கிறது. Now this doesn't mean to say that the devil won't try to stop you. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏதோ பிசாசு வந்து நம்மை தடுக்க மாட்டான்லாம் கிடையாது. Just because you are well guarded, well protected, and you are kept by God's power, and you are a fortified city. ஏதோ நாம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், அரணாக தேவ பலன் இருக்கிறது, விசுவாசத்தை செயல்படுத்துகிறோம், பத்திரமா இருக்கிறோம் என்று இருந்தும் It doesn't mean to say the devil will stop trying to stop you in life. சரி, நம்ம தான் பாதுகாப்பா இருக்கிறோமேன்னு அவனும் விட மாட்டான், அவனும் நம்மை தாக்காமல் இருக்க போறது இல்லை. Doesn't mean to say he will not try to discourage you or disappoint you. இல்லனா அவன் வந்து நம்மை அதைரியப்படுத்த மாட்டான் என்று இல்லை.
No. He will keep trying. இல்ல அவன் பாட்டுன்னு அவன் நம்ம செய்யறத செஞ்சுக்கிட்டே முயற்சி செஞ்சுட்டே இருப்பான் நம்மளுக்கு He will keep trying because he doesn't want you to get better in life and progress in life and be well in life. வாழ்விலே நம்ம முன்னேற கூடாது பாருங்க, நம்ம சிறந்தவர்களாய் மாற கூடாது, நல்லதெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு முயற்சி செஞ்சுனே இருப்பான் அந்த விரோதி. Even though you are kept by the power of God and you are well guarded and you have a fortified wall before you, still he will keep trying. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, தேவனுடைய வல்லமையை செயல்படுத்துறீங்க, அரணாய் நிற்கிறது, தேவன் பலன் நம்மை காக்கிறது, எல்லாம் இருந்தும் அவன் முயற்சி செய்யறதே பிசாசு நிக்கிறது இல்ல. See, I'm using the word trying. He will try. I'm not saying he will defeat you. No, he will try. He will attempt. அவன் உங்களை தோல்வி அடையவான் என்று சொல்ல வரவில்லை, கவனிங்கள் வார்த்தையை, அவன் முயற்சிப்பான் என்று தானே சொல்லுகிறேன். He will not look at you and say, well, he is kept by the power of God, he is like a fortified wall before him there, so let me not do anything to him, let me just leave him alone. இவர் விசுவாச செயல்படுத்துறாரு, தேவனுடைய வல்லமையை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, கோட்டை போல அரணா நிக்கிறாரு, அவர் உள்ள பாதுகாப்பா இருக்கிறாரு, அத நாம என்னத்துக்கு அவர்கிட்ட போவோம் முயற்சி பண்ணுவோம் போயிடுறது இல்ல பிசாசு. No, even though you are kept by the power of God and even though you have a wall guarded by you that is like a fortified city, still he will keep trying, he will keep attempting. தேவனுடைய வல்லமை நம்மை காக்கிறதாயும் போர் அரணான கோட்டையாய் நின்னு நம்மை பாதுகாத்தாலும் பிசாசாகிய விரோதி முயற்சிப்பான் வழிகளை. But don't get afraid. பயந்துக்க கூடாது அவன் செய்யற முயற்சியை பார்த்து. Hello. கவனிக்கிறீர்களா நான் சொல்லுகிறது? The good news is he will never succeed as long as you have the shield of faith out in front of you. பாருங்கள், எதை கண்டு பயப்பட கூடாது. நாம தோற்கடிக்கப்பட போவதே கிடையாது. நம்ம கிட்ட அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிக்க மட்டுமாக யாரும் நம்மை தோற்கடிக்க பண்ண முடியாது. So let him try, let him attempt and let him keep trying and keep attempting, but the thing is he will never succeed as long as the shield of faith is out there in front of you. அவன் முயற்சிக்கட்டும், அவர் பண்ணி பார்க்கட்டும், செஞ்சு பார்க்கட்டும், என்ன வேணா செய்யட்டும், வெளியில இருந்தே நான் விசுவாசத்தை கொண்டு இந்த கேடகத்தை வைத்து தேவனுடைய வல்லமையை எனக்கு முன்பாக அரணாக காக்கும் மட்டுமாக, தேவனுடைய பலன் என்னை காக்கும் மட்டுமாக ஒன்னும் செய்ய முடியாது. There's explosive power in the shield of faith. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்திலே வெடிக்க செய்யற வல்லமை இருக்கிறது. That power is like a fortified wall. அதுதானே அரணாய் இருக்கிறது, ஒரு சுவராக. So it doesn't matter how many arrows he shoots against you, how many times he tries and attempts against you, he will never succeed against you. ஆகவே எவ்வளவு அக்கினியான அம்புகளை எய்ஞ்சாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி தாக்குதல் அடிச்சாலும் சரி, என்ன மாதிரி முயற்சி அடிச்சாலும் சரி, அது என்னை தாக்காது. Just keep holding the shield in front of you. உங்களுக்கு முன்பாக அந்த விசுவாசம் என்ன கேடகத்தை பிடிச்சிட்டே இருங்கள். It will guard you and protect you. அது உங்களை பாதுகாக்கும். It will quench all the fiery darts of the evil one. பொல்லாங்கனையும் அக்கினி ஆசிரியர்கள் எல்லாம் அவித்து போடும். Now not only that, அது மட்டும் இல்லாமல் when the power of God and faith are operated in your life, எப்பொழுது விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலன் உங்க வாழ்க்கையிலே காக்கிறதாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, you become like a huge army tank. எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய ராணுவ டேங்க் இருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரி, with the ability to move forward without suffering any loss. பீரங்கி சொல்றாங்க இல்லீங்களா, அந்த மாதிரியானவர்களாய் மாறி விடுகிறோம், முன்னேறி போயினே இருப்போம் என்ன மாதிரியான இடம் இருந்தாலும் சரி. When faith and the power of God is activated or operates in your life, தேவனுடைய பலன் எப்பொழுது உங்க வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது not only guards you and protects you against the enemy, ஏதோ உங்களுக்கு விரோதிகிட்ட இருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல், not only acts like a fortified wall, உங்களுக்கு முன்பாக அரணான கோட்டையாய் தேவ பலன் வேலை செய்யறது மட்டும் இல்லாமல், but it also makes you like a huge army tank. அது ராணுவத்திலே உருவாக்கின பெரிய பீரங்கி வண்டியை போல, like the army tanks they use in the war. ராணுவத்துல பாக்குறோம் இல்லீங்களா, பீரங்கி எடுத்துட்டு போறாங்களே, have you seen those army tanks? ஆர்மி டேங்க் பாத்திருக்கீங்களா? Totally protected, people are inside that tank. உள்ள இருக்கிற ஆளு சுற்றிலும் பாதுகாப்பா இருப்பாரு. They are safe from the attacks of the enemy. அதாவது விரோதியினுடைய தாக்குதலிருந்து பாதுகாப்பு. And they have a gun shooting out like that. அப்படியே பீரங்கில முன்னாடி
நின்னுட்டு இருக்கும் கண்ணு. And without fear, they keep advancing, they keep moving forward, and they keep shooting down the enemy. பாருங்க, பயமே இருக்காது. பீரங்கில உட்கார்ந்துட்டு வண்டி ஓட்டுறவருக்கு அப்படியே போயினே இருப்பாரு, ஷூட் பண்ணிக்கினே போவார் பாருங்க. That is what will happen when you activate the power of God through faith in your life. விசுவாசத்தை கொண்டு தேவ பலனை நாம் அவிழ்த்து விட்டு வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது இந்த மாதிரி ஆளா மாறிடுறோம். It will not only defend you and protect you against enemy, but it will also cause you to move forward and take on the enemy and destroy the enemy. பிசாசுடைய தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மட்டுமில்லாம நம்ம அப்படியே நின்னு இருக்கிறது இல்ல, பாதுகாத்த புடிச்சிக்கின்னு அப்படியே முன்னேறுகிறவர்களாக, பீரங்கி வண்டியை ஓட்டுறவங்களாக, வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி போறவர்களாக காணப்படுவோம். No way you can be defeated. No way you can be put down. இப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்திலே நம்ம தோற்கடிக்கப்பட்டு போவோம்? So that is what it's saying there. அதுதான் We சொல்லுகிறார். are kept by the power of God through faith. விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம் When நாம். faith and the power of God is activated in your life, விசுவாசமும் தேவ பலனும் உங்கள் வாழ்க்கையில செயல்படும் பொழுது it becomes explosive dynamite power. வெடித்து கிளம்பத்தக்கதான வல்லமை புறப்படுகிறது. Becomes like a fortified wall அரணான கோட்டையை போல முன்னாடி நிக்குது. that is impenetrable. அதை யாராலும் ஊடுருவ முடியாது. Not only that, it causes you to become like an army tank so that you can move forward and defeat the enemy. அது மட்டுமில்லாம ஒரு ஆர்மி ராணுவ டேங்க், அதாவது பீரங்கி போல ஒரே இடத்துல இல்லாம முன்னேறுகிறவர்களாகவும் காணப்படுவோம். No wonder Paul says, with which you will be able to quench all the fiery darts of the evil one. இப்படி இருக்கும் பொழுது விஷயம் ஏன் பவுல் இப்படி சொல்ல மாட்டார்? வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, பொல்லாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக என்று சொல்லுகிறார். With which, that means with the shield of faith, you can quench all the darts, you can move forward, and you can defeat the enemy. That's what he's saying. சொல்லுகிறார், அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள், எல்லாத்தையும் அவித்து போடும் என்று சொல்லுகிறார். And that is why it should be in front of you always. ஆகவே தான் அது முன்னாடி இருக்கணும், எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கணும் அது. Okay, let's look at that next word there. It says there, with which you will be able to quench. சொல்லுகிறார், எல்லாம் அவித்து போடத்தக்கதாக என்ற வார்த்தை காணலாம். To quench all the fiery darts of the evil one or the wicked one. பொல்லாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். See, if you don't understand these words, you'll never understand the meaning of what Paul is saying here. பாருங்கள், இந்த வார்த்தையை நாம் புரிஞ்சு கொள்ளலன்னா அவர் என்ன சொல்ல வருகிறார், என்னத்தை சொல்லுகிறார் என்று தெரியாம போயிடும். When you read it, you will not understand what it's actually saying there. அது புரியலன்னா நம்ம என்ன சொல்றானே தெரியாம படிச்சிட்டு போவோம். And that's why you need to come here. ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வரணும். Here you'll understand it better. இங்க வந்தீங்கன்னா சிறந்ததாய் விளங்கிக் கொள்ளுவீர்கள். And that when you go back home and listen to it again and read it, you'll understand it more better. அது மட்டும் இல்லாமல் திருப்பி இந்த செய்தியை போட்டு கேட்டுட்டு திருப்பி படிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சிறந்ததாய் அறிந்து கொள்ளுவீர்கள். So he says here, with which he's talking about the shield of faith, with which you will be able to quench all the fiery darts of the wicked one. பொல்லாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். The word quench means, அவித்து போடத்தக்கதாய் என்ன it அர்த்தம்? means to quench by dousing in water or to extinguish by drowning in water. அவித்து போடத்தக்கதான தண்ணியில அப்படியே முழுக்கிறது, அப்படின்னா தண்ணியில போட்டு அணைக்கிறது அர்த்தம். That's what it means here. By drowning or by dousing in water. அதாவது அவித்து போடத்தக்கதான அப்படியே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறது அப்படியே அவித்து போடுறது, அதாவது தண்ணிக்குள்ள முழுக்கிறது, இல்லனா தண்ணியில அப்படியே அணைக்கிறது. When a house catches fire, all the fire engines come and they douse that with water to put out the fire. பாருங்க, ஒரு வீட்ல நெருப்பு பிடிச்சிச்சுனா ஃபயர் என்ஜின் வராங்க, தண்ணி ஊத்தி அப்படியே அணைச்சிடுறாங்க, அவித்து போடுறாங்க. So that is what Paul is saying here, to quench all the fiery darts of the wicked one or evil one. அதுதான் சொல்கிறார், பொல்லாங்கண்ணையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா. Now why does he use this word, the word quench? ஏன் இந்த அவித்து போடுறன்ற வார்த்தை ஏன் உபயோகித்தார்? He could have used many other words, to stop. ஏன் நிறுத்தலாமே என்று நிற்க செய்வது, தடுக்க செய்வது என்று உபயோகித்தார். But there's a reason why he uses the word quench here. ஏன் நீங்க அவித்து போடத்தக்கதா என்ற வார்த்தை போட்டார்னா ஒரு காரணம் இருக்கிறது. Because it refers to the water soaked shield of the Roman soldier. What? The water soaked shield. I'll show you in the next in the next way.
how the Roman soldier shield was made. It was soaked in water. அதாவது அந்த அந்த கேடகம் இருக்கிறதே அது தண்ணியில ஊறி போன கேடகம். I'll show you why in the அது next அடுத்த வாரத்துல நான் சொல்கிறேன் ஏன் அப்படியாக இருந்தது. So that is why Paul uses this word to quench all the fiery darts of the evil one or wicked one. என்ன சொல்கிறார்? பொல்லாங்கண்ணையும் அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக, அணைத்து போடத்தக்கதாக. You know, in majority of the cases, the Roman soldier shield was composed of many layers of leather, usually 6 layers of leather. இன்னும் சொல்லப்போனா விவரத்துக்கு ரோமபுரி சேவகர்கள் உபயோகிக்கிற கேடகம் அநேக அடுக்குகளாக இணைக்கப்பட்டு செய்யப்பட்டவை. That was tightly compressed and they became as strong as steel. அதாவது எந்த அளவுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கா வச்சு அப்புறம் அதை அழுத்தி ஒரு இரும்பு போல ஒரு உருவாக்குகிறார்கள் அந்த கேடகத்தை. Now one piece of leather is tough. ஒரு துண்டு லெதர், அதாவது ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, மிருகத்தோடைய தோல், அதே ரொம்ப டஃப்பா இருக்கணும், கடினமா இருக்கும். I don't know if you've seen it. I've seen it. Leather is very tough. You cannot tear it. You cannot think it's very tough. அதாவது நீங்க பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, நான் பார்த்திருக்கேன். இந்த விலங்குகளுடைய தோல் அவ்வளவு கடினமா இருக்கும், ஹார்டா இருக்கும். So one piece of leather is tough. Then imagine how tough and durable 6 layers of leather put together becomes. பாருங்கள், ஒரு ஸ்கின் லெதரே டஃப்பா இருக்கும், கடினமா இருக்கும்னா அடுக்கடுக்கா வைக்கிறாங்கன்னா மிருகத்தினுடைய தோலை லெதரை அடுக்கி 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 வச்சு செய்றாங்க. That is why the Roman soldier, his shield was extremely strong, exceptionally long lasting. ஆகவே தான் பாருங்க, ரோமபுரி சேவர்கள் உபயோகிக்கிற அந்த கேடகம் ரொம்ப கடினமானதாயும் ரொம்ப ஒருத்தரும் தாக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பலம் உள்ளதா இருக்கும் அந்த கேடகம். So in majority of cases the Roman soldier shield, it was made of 6 pieces of leather that was compressed together. 6 லெதர்ல அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அழுத்தி அப்படியாக உருவாக்கப்பட்டு கடினமானதா இருக்கும் அந்த Extremely strong. அதாவது மிஞ்சினது, கடினத்திலே மிஞ்சின கடினமாக இருக்கும். Exceptionally long lasting. That means it will last for you for a lifetime. அதாவது நீடித்து உழைக்கிறதாயும் இருக்கும், எவ்வளவு காலம் வருஷம்னாலும் வச்சுக்கலாம் அதை. That is why Paul uses this word. ஆகவே தான் அந்த வார்த்தை எடுத்து சொல்லுகிறார் இங்கே. Because of the way the Roman soldier shield was made. அப்படியாக ரோமபுரி சேவர்களுடைய கேடகம் உருவாக்கப்பட்டதினாலே. Because he wants to show you and me something very important and vital. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் பவுல் ஒரு முக்கியமான அவசியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறார். Paul wants to show us that our faith is extremely tough and exceptionally long lasting. அது என்ன சொல்ல வருகிறார்னா, நம்மளுடைய விசுவாசமும் அந்த மாதிரியாக கடினமானதா இருக்கிறது, ஒருத்தரும் ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இரும்பு போல இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நீடித்து உழைக்க கூடியதாயும் இருக்கிறது என்று சொல்கிறார். விசுவாசம் கவனிக்கிறீங்களா? I'm talking about you only. உங்களை குறித்து தான் பேசுகிறேன். The measure of faith that God has given you is extremely tough, durable and long lasting. That means this faith will last you a lifetime. It will never wear out or tear out. அதாவது உங்களுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரே ஆரம்பத்திலே விசுவாசம், அந்த விசுவாசம் கடினமான விசுவாசம், அது உங்ககிட்ட இருக்கிறது. சும்மா இல்ல, லேசானதுக்கு இல்ல, அதுவும் இல்லாமல் நீடித்து உழைக்க கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிதா இருக்கிறது அந்த விசுவாசம். The faith that God has given you is more than enough for you for your lifetime. உங்க வாழ்நாள் முழுவதுக்கும் போதுமான அளவுக்கு இருக்குது அது விசுவாசம் செயல்பட இருக்குது. It is strong. அவ்வளவு கடினமானது. How strong? எவ்வளவு ஸ்ட்ராங்கா? Strong enough to defend you and guard you and protect you all your life. உங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லா அடியிலும் அது தகுத்து நிக்கிறதுக்கு அளவுக்கு அது நீடித்து உழைக்கும். Strong enough to withstand any attack of the enemy. எந்த மாதிரியான அடி விரோதி அனுப்புனாலும் சரி போட்டாலும் சரி அதெல்லாம் தாக்கு பிடிக்கும். And it is also durable, long lasting. நீடித்து உழைக்கும், ஒண்ணும் சேதாரம் ஆகாதது. How long will this faith work like that? அந்த எந்த அளவுக்கு இந்த விசுவாசம் தாக்கு பிடிக்கும்? Well, it will work for a lifetime, my friend. It will never wear out. அது தாக்கு பிடிக்கும், உழைக்கும். எந்த அளவுக்கு
அளவுக்கு உழைக்கும் தெரியுங்களா? நீங்க இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அது உழைக்கும் That is why I'll show you in the next week how the shield was made. ஆகவே தான் அடுத்த வாரத்துல இந்த கேடகம் எப்படி உங்களுக்குன்னு It தயாரிக்கப்பட்டிருக்கிறது was made சொல்ல போகிறேன். strong and durable and long lasting. அந்த அளவுக்கு கடினமாயும் நீடித்து உழைக்கத்தக்கதாயும் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசம். Paul takes the shield of the Roman soldier and applies it to faith to the believer. இந்த மாதிரியா இருக்கிற ரோமாபுரி சேவர்கள் தூக்கி வச்சிருக்கிற கேடகத்தை தான் நம்ம விசுவாசம் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு இருக்கிறது நம்மளுடைய Just விசுவாசம். like how his shield was strong and able to stand and withstand any attack of the enemy. எப்படி அவனுடைய கேடகம் எல்லா விரோதிக்கும் அம்புக்கும் ஏறுதுக்கு எல்லாம் அடிக்கும் உதைக்கும் தாக்கு பிடிக்கிறதோ அதே மாதிரி தான் விசுவாசம். The faith that God has given you and me is strong enough to face any challenge, any mountain you face in life, my friend. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாசம் அவ்வளவு கடினம். எந்த மாதிரி மழை வரட்டும், எந்த மாதிரி பிரச்சனையோ கடினமோ சவாலோ Hello. வாழ்நாள் முழுவதும் வந்தாலும் இது உழைக்கும், தாக்கும், காக்கும். I wish you understand this. இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். If you understand this, life will never be the same again. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை பழையசாவே இருக்காது, மாறும். You will not be moved by problems. பிரச்சனையினாலே நாம் அசிக்கப்பட மாட்டோம். இதை அறிந்து Rather, you will கொள்வோமானால் move the problem. அதுக்கு பதிலா நாம பிரச்சனையை தகர்ப்போம். Hello? கவனிக்கிறீர்களா சொல்லுகிறதை? That is how strong the faith that God has put in you, my அந்த friend. அளவான கடினமான விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். He didn't give you weak faith. ஏதோ ரொம்ப பலவீனமான No, no. விசுவாசம் கொடுத்தார் The faith that He is giving you is strong enough to guard and protect you against all the fiery darts of the wicked one and evil one. எல்லா பொல்லாங்கனையும் அக்னியாசைகளாம் அவித்து போடத்தக்கதாக நீடித்து உழைக்கிற கடினமான ஸ்ட்ராங்கான விசுவாசத்தை If கொடுத்திருக்கிறார். you just activate the power of God by faith, then it will become like a shield, it will become like a fortified wall, and it will guard you from all the fiery darts of the evil one. இந்த விசுவாசத்தை, அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தையும் வல்லமையும் அவிழ்த்து விடுவீர்கள் என்றால், செயல்படுத்துவீர்கள் என்றால், அது அரணா கோட்டையா வந்து உங்களை பாதுகாக்கும், எல்லாத்தையும் அவித்து போடும். So it is strong, it is also durable, long lasting. ஸ்ட்ராங்காவும் இருக்குது, நீடித்து உழைக்கிறதாயும் இருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறது. Paul is saying our faith also is like that. சொல்லுகிறார், விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் அப்படிதான் இருக்கிறது. Your faith is not only strong, but it is also durable, long lasting. நம்மளுடைய விசுவாசம் கடினமானதாயும் நீடித்து உழைக்கிறதாயும் இருக்கிறது. Are you listening carefully? நான் சொல்றதை கவனிக்கிறீர்களா கவனமாக? The faith that you have will take you through a lifetime. இந்த மாதிரியான விசுவாசம் வாழ்நாள் முழுவதும் என்னை கொண்டு போகும். That is how durable it is and how long lasting it அந்த is. அளவுக்கு நீடித்து உழைக்கும் இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அவ்வளவு கடினமானது இந்த விசுவாசம். Well, if you don't believe me, என்னை நம்பலனா நான் சொல்றத, the best example I would say to you this morning is you take an inventory of your own life. நீங்கள் நான் சொல்றத நம்பலனா நீங்களே உட்கார்ந்து நீங்களே உங்க வாழ்க்கையில நடந்த பழைய காலங்கள்ல பழைய நிகழ்ச்சிகளை எண்ணி பாருங்கள். Now, as I was reading this, that is what I was doing. இத படிக்கும் பொழுது நான் உட்கார்ந்து அதுதான் யோசிச்சு பார்த்தேன். How strong faith God has given me. எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற விசுவாசத்தை And தேவன் how கொடுத்திருக்கிறார். durable is this faith? இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நீடித்து உழைக்கும் தெரியுங்களா? It is this faith that is so strong and so durable that has brought me across nearly 25 years of problems and challenges and mountains, my friend. இந்த எந்த அளவுக்கு கடினமானது இந்த விசுவாசம், எந்த அளவுக்கு நீடித்து உழைக்கும் தெரியுங்களா? இத்தனை 25 வருஷமாக ஊழியத்திலே என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறதே. Hello? கவனிக்கிறீர்களா? I've seen a lot of problems. நான் நிறைய பிரச்சனையை Faced a சந்திச்சிருக்கிறேன். lot of hurdles and obstacles in life. சவால்களையும் தடுங்களையும் நான் பிரச்சனைகளையும் Saw a lot of பார்த்திருக்கிறேன். mountains standing before me. எனக்கு முன்பாக அநேக மலைகள் வந்து நின்றன. But it is this faith that has brought me through all these things. இந்த விசுவாசம் தானே என்னை கொண்டு வந்தது இதனூடாக. And it is not worn off. It is still there, durable for much more. ஏதோ கிழிஞ்சு போச்சுன்னு இல்ல, இன்னும் நீடித்து உழைக்கிறது. அதே கடினத்தோடு இந்த விசுவாசம். Look at your life. உங்க வாழ்க்கையை எண்ணி The பாருங்கள். hardships, the problems, the challenges that you have faced. நீங்கள் இறந்த காலத்திலே சந்திச்சீர்களே பிரச்சனைகளையும் சவால்களையும் எண்ணி பாருங்கள். Sometimes for years we face problems. அநேக வருஷ கணக்குல கூட சந்திச்சிருக்கிறீங்க You பிரச்சனைகளை. know what brought you through all that and where you are today? இவைகளுக்குள்ள
It is your faith, my friend, that has brought you this far in life. இந்த மட்டமாக உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிக்க செய்தது உங்கள் விசுவாசம் And it is தானே. this faith that is going to take you further in life. இந்த விசுவாசம் தானே உங்களை இன்னும் முன்னேறி கொண்டு போகிறதும். That is what is meant by strong and durable, long lasting. அதுதானே அர்த்தம். கடினமான விசுவாசம், நீடித்து உழைக்கிற விசுவாசம் என்றால். Amen. Amen. So don't get afraid of problems. ஆகவே பிரச்சனையை கண்டா பயப்படக்கூடாது. It is faith that brought you this far. இந்த விசுவாசம் என்னை இம்மட்டுமாக நடத்தினது. It will take you even further in life. இன்னும் வாழ்க்கையிலே நடத்தும். Your faith is strong, it is durable. உங்கள் விசுவாசம் அவ்வளவு கடினமானது, உங்கள் விசுவாசம் அவ்வளவு நீடித்து உழைக்கிறது. It will guard and protect you against all the attacks of the enemy. பிசாசினுடைய எல்லா விரோதியையும் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது, உங்களை தாக்காமல். And it will also cause you to become like an army tank. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு ஆர்மி டேங்க், அதாவது பீரங்கி போல உங்களை So முன்னேற that செய்யும். you can keep moving forward and destroying the enemy and move forward and become what God wants you to become in life. அப்படினா இந்த விசுவாசத்தையும் தேவன் வல்லமையை செயல்படுத்தி பீரங்கி போல முன்னேறுவீர்கள். டேங்கர் போல எல்லாத்தையும் வீழ்த்தி விட்டு முன்னேறுகிறவர்கள் நீங்கள். Amen. Amen. That is why Paul is saying, above all, taking up the shield of faith, with which you will be able to quench all the fiery darts of the evil one. அதுக்கு தான் பவுல் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். பொல்லாங்கனையும் அக்கினி ஆசனங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். The faith, the measure of faith that God has given you is strong, it is long lasting and durable. தேவன் பகிர்ந்து உங்களுக்கு அளவாய் கொடுத்திருக்கிறாரே விசுவாசம், அதனால விசுவாசம் கடினமான விசுவாசமாயும் நீடித்து உழைக்கிற விசுவாசமாயும் It இருக்கிறது. is able to withstand all the attacks of the enemy. எந்த அளவுக்கு எல்லா பொல்லாங்கனையும் எல்லா அக்கினி ஆசனங்களையும் அவித்து போடத்தக்கதாய் நிற்கிறது. Withstand means to stand up against the enemy. That's what it means there. நிற்கத்தக்கதாகனா அந்த விரோதிக்கு முன்பாக நிற்கும் அது. So when you have the shield of faith in front of you, you are able to stand up against your enemy. You are able to move forward like an army tank. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சீங்கன்னா உங்களை தூக்கி நிறுத்தும். அது மட்டும் இல்லாமல் முன்னேற செய்யும் டேங்கர் போல ஆர்மியில. You become unstoppable. யாரும் உங்களை நிறுத்த முடியாத அளவுக்கு முன்னேறுகிறவர்களாக இருப்பீர்கள். Hello. கவனிக்கிறீர்களா? You become unstoppable, my friend. யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதவர்கள் That means நீங்கள். whatever you think, whatever you imagine, whatever you desire, whatever you want to accomplish, you can accomplish. உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க விருப்பப்பட்டதையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறதையும் நீங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது தானே அர்த்தம். No power in heaven or earth under the earth can stop you. உங்களை பரலோகத்திலும் இல்லை பூலோகத்திலும் இல்லை பாதாளத்திலும் இல்லை எந்த வல்லமையும் உங்களை நிறுத்துறதுக்கு தடுத்து. Isn't that wonderful? அருமையானவை அல்லவா? See, that's why it's so wonderful. ஆகவேதான் அவ்வளவு மேன்மையானது. You cannot be a loser. How can you be a loser? இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி நம்ம தோல்வி அடைவோம்? How can you be defeated when you have the armor of God upon you? தேவனுடைய சர்வாயுத வர்க்கமே அணிந்திருக்கும் பொழுது நம்ம யாரால தோற்கடிக்க முடியும்? That is why Paul says, take up the whole armor of God. ஆகவேதானே பவுல் சொல்கிறார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாயும் So that you may be successful, you may be victorious. வெற்றி உள்ளவர்களாயும் இருக்கும்படியாக திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு அணிந்து கொள்ளுங்கள் You என்று were சொல்கிறார். created for success and victory, my friend. பாருங்கள், நீங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? வெற்றிக்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Never created for failure and defeat. ஏதோ உங்களை தோல்விக்கென்று தேவன் உருவாக்கினாரா? Never believe that. அதை நம்பாதீங்க. You were not created for failure, not created for defeat. தோல்விக்கும் வீழ்ந்து போய் கடக்கிறதுக்குமா நம்ம தேவன் உருவாக்கி சிருஷ்டித்தார்? No, you were created for greatness. மேன்மைக்கென்றே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். So become that. அப்படியாக மாறுவோம். நாம் Don't become just like any other person. மற்றவங்கள போலயே வாழ்க்கை நடத்திட கூடாது பாருங்க. அவர மாதிரி இருந்தா போதுங்க அந்த மாதிரின்னு. No, God doesn't want you to be for you to become like him. He wants you to become somebody great, somebody special. அவரை மாதிரி இருக்கும்படியாக தேவன் நம்மளை உருவாக்கலையே, சிருஷ்டிக்கலையே. நம்ம மேன்மை அடைய ஒரு அளவுக்கு கணத்துல வந்து நிற்கும்படியாக தான் நம்ம உருவாக்கி இருக்கிறார். Become that. அப்படியாக நீங்கள் மாறுங்கள். Well, time is up. We'll continue next week. நேரமாயிடுச்சு. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். எழுந்து நிற்போம்.